حي على الصلاة. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். எங்கேருந்து பேசுகிறீங்க? பேசுறேன். சொல்லுங்கள், என்ன சந்தேகம் உங்களுக்கு? நீங்க ஒரு வாட்டி சொன்னீங்க, குரான்ல எங்கேயும் அல்லாஹ் தொழுகை கடமைன்னு சொல்லல, நிலைநாட்டுங்கள் என்றுதான் சொல்லியிருக்கான். அதனால தொழுகை கட்டாய கடமையா? சொல்கிறேங்க. அதாவது அல்லாஹ் கடமைன்னு சொன்னால் எவ்வளோ முக்கியமோ அதை விட அழுத்தமான வார்த்தை நிலைநாட்டுங்கள்ங்கிறது. சல்லு தொழுவுங்கள் அப்படின்னு சொல்கிறத விட அகீமு ஸலா தொழுகை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த சல்லு தொழுங்கள்னு சொல்கிறத விட அழுத்தமான உத்தரவு தொழுகை நிலைநாட்டுங்கள்ங்கிறது. அதனால் அல்லாஹ் தொழுங்கன்னு சொல்லலை, அதனால் தொழுக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இது ஷைத்தானோட வழிகேடு. ஷைத்தான் வழிகேட்டுக்கு ஆளாடாதீங்க. அல்லாஹ், நான் என்ன சொல்கிறேன்னா, அல்லாஹ் சல்லுன்னு எங்கேயுமே சொல்லலை, மாறா அகீமு ஸலான்னு சொல்கிறான், தொழுகை நிலைநாட்டுங்கிறான். அப்போ சல்லுன்னு சொன்னால் அந்த தொழுகையுடைய எவ்வளோ தொழுகை கடமைங்கிறது எவ்வளோ அழுத்தமோ அதை விட பல 100 மடங்கு அழுத்தம் கொண்டது தொழுகை நிலைநாட்டுங்கிற வார்த்தை. அதுதான் சொன்னதாக்க. அதனால் அல்லாஹ் தொழுகுன்னு சொல்ல யாரால தொழுக மாட்டேன்னு சொன்னால் ஷைத்தானோட வழிகேடு.